குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி. உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆன்மீகம், ஜோதிடம், ஆலயம், வாழ்வியல், இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? குரு சுக்ரன் ஜோதிட நிபுணர்கள் வாழ்வியல் உண்மைகளை இது இப்படி இருக்கும் என்று எதிர்கால ஒரு தொலைநோக்கு பார்வையிலே நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகிற வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுகிற போது வழிகாட்டுகிற அவர்களுக்கும் இது பொருந்துவதாகவே செயல்படுகிறார்கள். என இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலே தொழில் வேறு, தொழிலை செய்பவன் வேறு என்பது இல்லாமல் இரண்டையும் ஒரு உணர்வுடையதாக கருதுகிற ஒரு நாடு இந்த நாடு. அதனால்தான் எந்த நாட்டிலையும் இப்படிலாம் சொன்னது கிடையாது. வேலையை முடிச்சிட்டானா பாட்டு போயிட்டே இருப்பான். இப்போ அப்படி கிடையாதுங்க. அந்த செய்ய தொழிலுக்கு எந்தெந்த கருவிகள் பயன்படுகிறதோ அந்த கருவிகளை கூட வணங்குகிற ஒரு முறை இந்திய மண்ணுக்கே உரிய ஒரு பெரிய பெருமை. அதனால தான் ஆயுத பூஜை அப்படிலாம் நம்ம கொண்டாடுறோமே, நவராத்திரியில் வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, கொலுவில் எல்லாம் பொருள்கள்லாம் கொண்டு வைக்கிறோமே. பேசாதனவற்றையும் பேசுவதாக கருதுகின்ற அந்த உணர்வு இருக்குது பாருங்க, அதுதான் அந்த தொழிலை நேசிக்கிற பெரிய பாங்கு. அந்த தொழிலை நேசிக்கிற போது தான் இன்னும் அது சிறப்படைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த தொழிலை செய்தால் எதில் எப்படி நாம் வெற்றி பெறலாம், நம்முடைய திறமைக்கும் நம்முடைய ஜாதக பலனுக்கும் கூட எந்த தொழிலை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் என்பதை கூட ஜோதிட நிபுணர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதன்படி கேட்டு நடக்கிறவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய வரலாற்று உண்மை. அதனால நாடாளுகிற மன்னனாக இருந்தாலும் சரி, நாட்டில் சாதாரண தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதக பலனை அறிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுவதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தொழிலுக்கு உதவுகிற கருவிகளை ஒரு உறவாக நேசித்து அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் புனிதமாக வைப்பாங்க. எழுதுகிற பேனாவை கூட நம்ம இதயத்துக்கு நேராக வச்சிருக்கிறோம். ஏன்? அந்த எழுதுகோலும் தெய்வம்னா பாரதி. எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம்னா. எழுத்து மட்டும் தெய்வம் இல்லையா, எழுதுகோலும் தெய்வம். அப்போ அந்த தெய்வத்துக்கு சமமாக இந்த செயலை. அதனால்தான் இன்னொன்னு சொன்னார், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல்னு சொன்னார். அப்போ தொழிலை மேற்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீகமாக பார்க்குற போது, அதனால தான் நம்ம ஊர்லலாம் பாருங்கள், டிரைவர் பஸ்ஸில் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கற்பூரத்தை ஏற்றி காட்டிட்டு தான் புறப்படுவார். ஒரு இன்ஜினில் இயங்குகிற இன்ஜினில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி குங்குமத்தை வைத்திருப்பார்கள். இந்த ஒரு அற்புதமான நம்பிக்கை எப்பயுமே நமக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுகிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு, ஒவ்வொரு அம்சத்திலும் ஊறி பாய்ந்த ஒரு உணர்வு. அதனால எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பணியாளன் தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த பணியை நேசிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த பணியை நேசிக்கிற போது அதில் உள்ள குறைகள் நேசிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவன் அதை நேசிக்கலைன்னா அந்த குறை அடுத்தவனுக்கு தெரியும். அதைத்தான் ஆங்கிலத்தில் இன்வால்மெண்ட்னு சொல்லுவாங்க. தொழிலை பொறுத்தவரையில் அதை தனித்து பார்க்காமல் அதை கூட நம்முடைய ஒன்றாக, நம்மோடு கலந்த ஒன்றாக பார்க்கிற போது தான் அது வியாபார தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது பெருமைப்படும். அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வடார்காடு மாவட்டத்தில் ஒரு மளிகை கடையை திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. மளிகை கடைக்காரர் நான் இந்த தொழிலை தான் செய்ய போகிறேன்னு சொன்னார். அந்த சுவாமி ரிப்பனை கட் பண்ணதுமே மளிகை கடைக்காரர் கேட்டார், சுவாமி பெருமாள் படம் மாட்டவா, சக்தி படம் மாட்டவா, முருகன் படம் மாட்டவா, அப்படி கடைக்குள்ள எந்த படத்தை மாட்ட அப்படின்னு கேட்டார். நீ எந்த படத்தையாவது மாட்டுப்பா, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னார். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த தொழிலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒன்றையும் நாம் நாடக்கூடாது. அந்த தொழில் சத்தியத்திற்கும் நேர்மைக்கும் உடையதாக இருக்கணும். அதனால தான் வியாபாரத்தோடு பார்த்தீங்கன்னா தராசு தட்டை கையில் வச்சிருப்பாங்க. அதே தராசு தான் நீதிமன்றத்திலையும் இருக்குது. ஏன்னா வைத்த பொருளையும் வைக்கிற எடைகளையும் ஒன்றாக சமமாக காட்டுவது போல வாதி பிரதிவாதி இருவருக்கும் சமமான தீர்ப்பு தான் அங்கே வழங்கப்படும் என்பதனால்தான் அந்த தராசு கூட நீதிமன்றத்தில் இருக்கிறது. என்றால் எந்த நிலைகளில் நீங்கள் பார்த்தாலும் சரி,
படிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தொழில். பிள்ளைகளுக்கு அது படிக்கிறது தொழில். அதனால தான் சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று வச்சான். ஏன்னா அன்றைக்கி சரஸ்வதி பூஜையில் எல்லாத்துக்கும் அன்றைக்கி தான் படிக்கணும்னு வாங்க. விஜயதசமியில் கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. எல்லா ஆன்மீக பண்புகளுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தொழில் ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்டதாகத்தான் நமக்கு தெரியும். ஒரு பரதநாட்டியத்துக்கு தொழிலை கற்றுக்கிறவங்க கூட அது பார்த்தீங்கன்னா முதல்ல குரு வணக்கம் செலுத்திட்டு தான் செயல்படுவாங்க. அதனால் நான் நேயர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் யாருக்கு எந்தெந்த தொழில் எப்படி வரும், எந்த தொழிலை நம்மால் பிரகாசிக்க முடியும்னு அனுபவம் வாய்ந்த ஜோதிட நிபுணர்கள் சொல்லுவதை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு அதன் வழி ஆர்வத்தோடு நடங்க. நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். உங்க லைஃப்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனே குரு சுக்கிரனுக்கு கால் பண்ணுங்க. அங்க இருக்கிற 15 வருட அனுபவம் மிக்க பிரபல ஜோதிடர்கள் உங்களோட ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்களோட நேரம், ஜாதக பலன்கள், உங்க பிரச்சனை தீர பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்கிரனுக்கு கால் பண்ணுங்க. குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி.